அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லாரியை வந்துட்டுருக்கேன். நம்ம வழி கொடுத்தா போகணும், பட் ஏற வண்டிக்கு வழி கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல இறங்குற வண்டிக்கு நம்ம வழி கொடுத்து ஆகணும் போல இருக்குங்க. ஆப்போசிட்டில் மலைகளை பயங்கரமாக இருக்கு பார்த்துருக்கேன். ஆப்போசிட் இருக்க மலைகளில் ஆக்சிடென்ட் பார்க்க முடியாது. பார்த்தோம்னா இங்கே கவனமாக வண்டி ஓட்ட முடியாதுங்க. அடுத்து இந்த கொண்டை வீட்டு விளைவு ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பேக் வந்துருங்க. நீங்கள் கேட்டதுக்காகவே வந்துருச்சுங்க. வராங்க நகரா ரீசன்ட் டேஸில் இந்த திம்பம் மலைப்பாதையும் ஆசனூர் பகுதியில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகுது. சண்டே எக்கச்சக்கமான டிராஃபிக் ஆகுதுங்க. வெல்கம் டு சத்தியமுகாம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு போர்டு வச்சுருக்கீங்க கூலி படத்தோட. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை டேஸ்ட். நாங்கள் இப்போ 2025 முடிஞ்சுங்க. 2026 அடியெடுத்து வைக்கிறோம். 2026 நம்மளோட முதல் வீடியோ பதிவு. இந்த 2025 நம்மளோட பயணம் பண்ண நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. 2025 எனக்கு ஒரு சுமாராக தான் இருந்ததுங்க. ஒரு 25% பரவாயில்ல, 75% சுமாராக தான் இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த 2026 நம்ம இப்போ காலடி எடுத்து வைக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேங்க. அதுபோக நம்மளுக்கு இந்த 2025 நம்மளோட ஆக்டிவாக பயணம் முடிஞ்சதுங்க. இந்த 2026 நம்ம ஒரு புதுசாக அப்கிரேட் ஆகிருக்கோம். அதாவது நம்ம ஆக்டிவாக கடைசியாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி குன்றி மலைப்பாதைக்கு பயணம் பண்ணும்போது ஒரு இடத்துல வண்டி ஆஃப் ஆச்சுங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியா மேனேஜ் பண்ணி போயிட்டோம். அதுக்கு பின்னாடி இந்த ஒரு 3 மாதமாக நான் எங்கேயுமே பைக்கில் பயணம் பண்ணல, அது ஆக்டிவாக பயணம் பண்ணல. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக ஒரு பைக் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கொட்டேஷன்லாம் வாங்கி ஒரு மாதம் வெயிட் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி தீபாவளி முடிஞ்சதுக்கு முன்னாடி உடனே நம்ம ஒரு பைக்கை புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி இப்போ ஒரு 900 கிலோமீட்டர் நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ணிவிட்டு இப்போ மலைப்பாதைக்கு ஃபஸ்ட்டாக இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேங்க.
ஆக்டிவாவிலேருந்து நம்ம இப்போ ராயல் என்ஃபீல்டுக்கு மாறியாச்சுங்க. ராயல் என்ஃபீல்டு 100 350 சிசிக்காக நம்ம இப்போ மாறி இப்போ புதுசாக ஒரு வீடியோ வந்து எடுக்கிறதுக்காக இந்த பைக்கில் ஃபஸ்ட்டாக இப்போ ஒரு பயணம் பண்ணி நான் போயிட்டுருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. ரெண்டாயிரத்தி 25 நம்ம சேனலில் சொல்லிக்கிற அளவுக்கு வீடியோ வந்து பெருசாக எதுவும் போகலைங்க. 2024 வந்து நம்மளோட சேனலில் வந்து வியூஸ் வந்து செமையாக இருந்ததுங்க. ஆனால் 2025 வந்து சுமார்னு கூட சொல்ல முடியாதுங்க, ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சுங்க. இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எல்லாமே உங்களோட கையில் தாங்க இருக்கு. இந்த திம்பம் மலைப்பாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 RPM கொண்ட ஒரு மலைப்பாதை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மலைப்பாதையில் நான் ஏற்கனவே பல டைமு பயணம் பண்ணியிருக்கேங்க. பட்டு நம்மளோட ராயல் என்ஃபீல்டு 100ல் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் இந்த பாதையில் பயணம் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டாக 2026 இந்த திம்பம் மலைப்பாதையில் நம்ம ராயல் என்ஃபீல்டு 100ல் பயணம் பண்ணி ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து இப்போ பதிவு பண்ணுறாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து திம்பம் மலைப்பாதை ஆசனூர் பற்றிய பதிவுங்க. இந்த மலைப்பாதையில் நான் எக்கச்சக்கமாக பயணம் பண்ணியிருக்கேன். அது நைட் ட்ரைவில் நிறைய பண்ணியிருக்கேங்க. நைட் ட்ரைவ் பயணம் பண்ணும்போது எக்கச்சக்கமான அனிமல்ஸ் எல்லாம் இந்த பாதையில் பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரியான இந்த ப்ளைன்லலாம் வந்து யானையெல்லாம் வந்து ரோட்டு ஓரத்துலேயே இருக்குங்க. அதுபோக இந்த ப்ளைனில் ஒரு டைம் நான் 2 கரடி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு RPM முன்னாடி ஒரு மக்கா யானையும் பார்த்துருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு தெரியல. எதுவும் பார்க்கலனாலும் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோகளுக்கு இதோட வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. இல்லைங்க, அந்த பக்கம் இறங்கிருக்க வழியில் கூட கொஞ்சம் பேக் வந்துருங்க. போகலாம் போயிருங்க. போட்டு போகணும் போயிருங்க. நீங்கள் கேட்டதுக்காகவே வந்துருச்சுங்க. வராங்க பின்னாடி வண்டி வருது. ரெண்டு டைம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. என்னென்னு தெரியல. வண்டியில் ஹில்ஸு போகிறது தான் ஃபஸ்ட் டைமு. இப்போ 2 டைம் வண்டியில் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னு காரணம் தெரியவில்லையே. ஸ்லோ ஸ்பீடில் போனால் வண்டி ஆஃப் ஆகுது போல இருக்குங்க. இந்த ஸ்லோ ஸ்பீடு கம்மியாக இருக்கும் போல இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லோ ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ட்ரிப்பு முடிச்சு போய் ஷோரூமில் கொடுத்து ஸ்லோ ஸ்பீடை கொஞ்சம் கரெக்டாக சொல்லணுங்க. இருபத்தேழு கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட ஆபத்தான மலைப்பாதை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொண்டை ஊசி வளைவு வந்து வரப்போகுதுங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு மக்கனா யானை பார்த்துருக்கேங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் இப்போ வந்த போதே இருக்குதுங்களா, அங்கே கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கரடி வந்து நைட்டில் வந்து வரும்போது நல்லா ரோட்டு ஓரத்தில் படுத்து தூங்கிட்டே இருந்ததுங்க. அந்த ஒரு கரடியும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு அப்படியே வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேங்க. ஒரு தலை தூக்குறாங்க பாருங்க, தலை தூக்குற பாருங்க. நகரா வண்டி மட்டும் இல்லைங்க, அந்த கடையை பற்றி ஃபஸ்ட்டு RPM பண்ணிட்டேன்.
நல்லா ஏறி வர்றாங்க. நம்ம தான் பார்த்து இந்த வழியில் போகணுங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பாதை. ஆப்போசிட்டில் வந்து வண்டி வரதா பார்த்து போகணுங்க. ஏன்னா இந்த பாதையில் வந்து ஆப்போசிட்டில் வந்து லாரி இறங்குங்க. நம்ம லெஃப்டில் ஏறும்போது ரைட் சைடில் வந்து சில டைம் வந்து ஒதுங்கி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா லாரி வந்து லாங்காக டேர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வந்து திரும்புங்க. இந்த பாதையில் வந்து நம்ம ரொம்ப பார்த்து தான் போகணுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு எதுக்காக பண்ணியிருக்கேன்னா, நம்ம மலைப்பாதையில் இந்த ராயல் என்ஃபீல்டு ஹண்டரில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு பயணம் பண்ணேங்க. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கலான்னு அப்படியே பதிவு பண்ணியிருக்கேங்க. அது கூட இந்த பகுதியில் நான் பயணம் பண்ணும்போது பார்த்த விலங்குகளையும் இந்த வீடியோவோட அப்படியே நான் வந்து அட்டாச் பண்ணி காமிக்கிறேங்க. பாருங்கள் மக்களே. இதுக்கு பின்னாடி நம்ம அப்படியே வந்து பந்திப்பூர் பகுதிக்கு அப்படியே ஒரு பயணம் பண்ண போகிறோம். பந்திப்பூர் பகுதிக்கு பயணம் பண்ணி அப்படியே ரோட்டில் வந்து ஒரு ரைடு போய் அதே வீடியோவாக எடுத்து பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்களுக்கு போகலான்னு ஒரு பிளானுங்க. அதுக்கு பின்னாடி குடும்பம்லாம் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். நல்லா வண்டி ஓட்ட அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாதையில் வந்து ஃபஸ்ட்டு பயணம் பண்ணணுங்க. அது ஓவர்டேக் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணுங்க. அது ஏர் பிமெண்ட்லேயே வந்து பஸ்காரம் வந்து ஓவர்டேக் பண்ணுறாப்புல. நம்ம தான் பார்த்து போகணுங்க. இது பாரு, கனரக வாகனங்கள் ஃபஸ்ட் கியர் மட்டும் பயன்படுத்தவும். போஸ்டில் வண்டி வருது. நம்ம நின்று போகிறது நல்லதுங்க. ரோட் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. அது மட்டும் வந்து மெயினாக வந்து லாரியை வந்து வந்துட்டுருங்க. நம்ம வழி கொடுத்தா போகணும். பட் ஏற வண்டிக்கு தான் வழி கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து இறங்குற வண்டிக்கு நம்ம வழி கொடுத்து ஆகணும் போல இருக்குங்க. ஆனால் இந்த பாதை எப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி பஸ்காரனா வந்து நம்மளுக்கு கார் அடிப்பார். நம்மளுக்குல முன்னாடி போகிற காருக்கு இந்த பாதையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஏறவங்களுக்கு தான் வழி விடணும். ரொம்ப ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட திம்பம் மலை பாதையில் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மலைப்பாதையில் இந்த கொண்டையூசி வளைவுகள் இருக்கிற இந்த பாதையிலும் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மக்களாக வந்து சுற்றிட்டு இருக்குங்க. நான் இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது நான் பார்த்தது இல்லைங்க, நம்ம நண்பர்கள் பார்த்துருக்காங்க. கொண்டையூசி வளைவு நம்ம பட் வந்து பஸ்காரை வந்து ஆப்போசிட்டில் வர்றாங்க. பாருங்க வண்டி எப்படி வந்து நீங்களாம் பார்த்துருக்கீங்க. இல்லை ரைட்டு லெஃப்ட்டு மாறி வருதுங்க. எந்த பகுதியில் போகணுங்கிறது நம்மளுக்கே தெரியாதுங்க. அவ்வளோ பயங்கர ஒரு கன்ஃபியூஸான ஒரு ரோடுங்க. முன்னாடி இந்த பாதையில் யாரெல்லாம் பயணம் பண்ணிட்டுங்களா அவங்கெல்லாம் உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலாம்.
பேரே வந்து ரொம்ப பார்த்து தான் போகணும். ரொம்ப போர்வெலாம் நடத்துவாங்க. எட்டாவது யாருக்கும் பண்ணி அதுக்குள்ளே 8 யாருக்கும் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்போசிட்டில் மலைகள்லாம் பயங்கரமாக இருக்குது பார்த்துருக்கேன். ஆப்போசிட் இருக்க மலைகளில் வந்து யாருக்கும் பண்ணி பார்க்க முடியாது. பார்த்தோம்னா இங்கே கவனமாக வண்டி ஓட்ட முடியாதுங்க. இதில் தான் ஒரு லாரி வருது. கார் வந்து ஓட்டத்தானே நடக்காது. லாரி வந்தால் நல்லா போக முடியவில்லை. போயிட்டுருக்கோம். இறங்க லாரி வந்து லெஃப்ட்டில் வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாதையில் வந்து டிரைவிங் பண்ணணும். இந்த லாரி வேறு திரும்பி வருது, ரிவர்ஸ் வருது. திரும்ப முடியவில்லை. அந்த லாரினால் திரும்ப இல்லை, ரிவர்ஸில் வந்து திரும்புது. இந்த இடத்துல வந்து தொடர்ந்து 2 கொண்டை வீசி வளைவுகள் வருங்க. பின்னாடி போகிறது நம்மளுக்கு டேஞ்சர் தான். ஏன்னா வந்து ரிவர்ஸ் வந்தாலும் வந்துடும் வண்டி. பரவாயில்ல, வரல. ஆப்போசிட்டு வண்டி வரலாம், நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்லேயும் வண்டி வரல. மக்களே இப்போ பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கொண்டை வீசி வளைவில் வந்து லாரியெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான மலைப்பாதையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மலைப்பாதையில் பயணம் பண்ணி நான் இப்போ வந்திப்பூர் முதுமலை பகுதிக்கு போக போகிறேங்க. அது எல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாங்க. பதினொன்றாவது கொண்டை வீசி வளைவு. பாருங்க, இந்த பகுதியில் நான் ஒரு டைமு நைட்டு பயணம் பண்ணும்போதுங்க, கரெக்டாக ஒரு 12 மணி இருக்குங்க. நான் மைசூர்லேருந்து வரும்போது ஒரு சிறுத்தையை பார்த்தேங்க. பயங்கரமாக இருந்ததுங்க அந்த சிறுத்தை. அதோட கிளிப்பு இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேங்க. ரோட்டோட ஓரத்தில் அந்த சைடில் இருக்க திட்டு மேலே இல்லைங்க, திட்டோட ஓரத்தில் படுத்துட்டு இருந்ததுங்க. நம்ம வண்டியை பார்த்தோமே எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. அந்த ஒரு கிளிப்பையும் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேங்க. சொன்ன மாதிரி ரீசன்ட் டேஸில் வந்து அது போன வாரம் சண்டே வந்து நம்ம மைசூர்லேருந்து வரும்போதுங்க, அந்த புளிந்தன்னூர் செக் போஸ்ட்னு இருக்குங்க. அந்த செக் போஸ்ட் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரிங்க. அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து எக்கச்சக்கமான டிராஃபிக் ஆகி பல மணி நேரமாக வந்து வண்டி வந்து லைனாக நின்றுருந்ததான் நியூஸில் போட்டிருந்தாங்க. நானும் பார்த்தேங்க. ஆனால் இங்கே என்னென்னா இப்போவே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அது இந்த திம்பம் மலைப்பாதையை காலையில் 9:15 இப்போ 9:30 ஆகி போச்சுங்க. 4 மணி நேரம் ஆகி போச்சுங்க. 14 கொண்டை வீசி வளைவுகள் மட்டும் தான் வந்திருக்கோம். ஆனால் வந்து 4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஆனால் 27 கொண்டை வீசி வளைவுகள் வந்து எந்த ஒரு டிராஃபிக் இல்லைன்னா 10லேருந்து 4 மணி நேரத்தில் நம்ம போயிடலாங்க. இந்த 10லேருந்து 4 மணி நேரம் தாண்டி போனோம்னா 10லேருந்து 15 நிமிடம் தாண்டி நம்ம இந்த 27 கொண்டை வீசி வளைவையும் தாண்டி போனோம்னா திம்பம் அடைஞ்சிடலாங்க. ஒரு வண்டியும் ஆப்போசிட் இல்லை, போகலாம். நம்ம டூலர் போகலாம், பட் இருந்தாலும் வேணாம். லாரிக்கு பின்னாடி போகிறது நல்லது. இந்த காருக்கு பின்னாடியே போகலாம். ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் எங்கே வந்து வண்டி வரும்னு தெரியாது.
ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சைடில் போயெல்லாம் பார்த்தா ஒரு டூலர் ஒரு நண்பர் போனார். சைடில் போயெல்லாம் பார்த்தேன், பட் இடம் இல்லை, வழியே இல்லை, வெயிட் பண்ணி ஆகணும் போல இருக்கேன். அவங்க வீட்டு வண்டியாக இருக்குதுதான். சூப்பர். நம்ம வந்து தம்பிக்கூட போயிட்டு மறுபடியும் இதே வழியில் வரலான்னு தான் ஒரு பிளான் பண்ணேன். பட் இது இருக்க டிராஃபிக் பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா இந்த வழியில் வந்தோம்னா எப்படி நைட்டு வந்து டிராஃபிக்கில் மாட்ட போகிறோம் நம்மளுக்கே தெரில. இல்லைன்னா மசனிக்குடி வழியாக மேலே ஏறி வீட்டுக்கு போய் போகலாமான்னு கூட யோசிக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல வண்டி பிரேக் டவுனுங்க. அதனால தான் இந்த இடத்துல டிராஃபிக்குங்க. இந்த மலைப்பாதையில் அங்கங்கே வந்து ஏர் பேமெண்ட் இருக்கிற பகுதியாச்சு, ஏர் பேமெண்ட் இல்லாத பகுதியாச்சுங்க. வாகனங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகிறத நம்ம பார்க்க முடியுங்க. ஒரு வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகுனா எல்லா வண்டியுமே லைன் விட்டு நிற்குங்க. எக்கச்சக்கமாக டிராஃபிக் ஆகிடும். பாருங்கள், ஒரே ஒரு லாரி இங்கே நிற்குது. எத்தனை வண்டி நிற்குதுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே இங்கே எத்தனை வண்டி அப்படியே லைன் விட்டு நிற்குன்னு தெரியாதுங்க. அதே கொண்டை வீசி வளைவுலாம் நின்றுச்சுன்னா வந்து மணிக்கணக்கில் வந்து டிராஃபிக் ஆகுது. அது நைட் டைம் நேரத்தில் எக்கச்சக்கமான டிராஃபிக் ஆகுது. ஏன்னா மைசூருக்கு போகிற வாகனங்கள் இதில் தான் வருங்க. பதினேழாவது கொண்டை வீசி வளைவு. கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து தான் போகிறேன். ஏன்னா வந்து ரோட் ஸ்பீடை கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. எப்பாடியோ செம்மாடியோ கோவை டு காலவாடி பஸ்ஸு. இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக்கு, இவ்வளோ வண்டிங்க. சூப்பர் மக்களே, பார்த்துங்க. ஊட்டி மட்டும் தான் டிராஃபிக்குன்னு நினைக்காதீங்க. இந்த திம்பமலை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எக்கச்சக்கமான டிராஃபிக் ஆகுதுங்க. ஒரு ட்ரெயினான ரோடு வந்துச்சு. கார் வந்து அந்த லாரி ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம போயிடலான்னு பார்த்தா ஓகே பண்ணியாச்சு. லாரி இருந்ததுன்னா லாரியை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாங்க. ஆனால் லாரி தான் வந்து இந்த பாதையில் ரொம்ப மெதுவாக பார்த்து பார்த்து போகணுங்க. காரெலாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிடலாம். லாரிக்கு பின்னாடி மாட்டினோம்னா பல மணி நேரம் வந்து நிற்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இந்த பாதையில் வந்துருங்க. இந்த திம்பமலை பாதையை தாண்டி போனோம்னா அடுத்து வந்து ஆசனூருங்க. ஆசனூர் தாண்டி போனோம்னா அடுத்து வந்து தமிழ்நாடு கர்நாடகா எல்லை வந்துருங்க. அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டோட நம்ம வந்து இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடியே முடிஞ்சளவுக்கு ஆசனூர் வரைக்கும் இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பந்திப்பூர் பகுதியில் உங்களை மறுபடியும் பார்க்குறேங்க, சந்திக்கிறேங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஓரளவுக்கு ரோடு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லா வண்டிகளும் வந்து நல்லா ஸ்பீடாக போயிடுவாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா கார். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கமெண்ட் பண்ணாருங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி.
ப்ரோ உங்கள் வீடியோ ரெகுலராக எப்போ வருங்க அப்படின்னு கேட்டாருங்க. நான் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னென்னா வந்து ஜனவரிலேருந்து வீடியோ வந்து ரெகுலராக வருங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்ம வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஆக்டிவாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம வேறொரு வண்டி வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த வண்டியில் நம்ம பயணம் பண்ணி ஜனவரிலேருந்து வீடியோ வந்து ரெகுலராக எடுத்து பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தகவல் சொன்னாங்க. அந்த நண்பருக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா வந்து கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் வந்து வர வீடியோக்கெல்லாம் பார்த்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாருங்க, நல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாருங்க. அந்த நண்பருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. அந்த நண்பர் சொல்லி நிறைய இடங்களுக்கு நானும் பயணம் பண்ணியிருக்கேங்க. அது பர்டிகுலராக இந்த சத்தியமங்கலம் பகுதியில் வந்து எக்கச்சக்கமான பகுதிகளுக்கு அவர் சொல்லி நான் வந்து பயணம் பண்ணியிருக்கேங்க. அடுத்து சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற கடம்பூர் பகுதியில் நம்ம வந்து நிறைய பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணாச்சு. கோத்தகிரி பகுதியிலையும் நிறைய பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. அடுத்து வந்து எந்த பகுதிக்கு பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுங்க. மக்களை நீங்களும் சொல்லுங்கள். அடுத்து வந்து எந்த பகுதிக்கு பயணம் பண்ணி பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்களை பற்றி வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அந்த பகுதிக்கு பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுறேங்க. இந்த இடத்துல ஒரு கொண்டை வீச விளைவு மிகவும் ஆபத்தாக இருக்குங்க. இங்கே இந்த அடுத்த மலையில் வந்து தெரியுது பாருங்கள், ரோடெல்லாம் இங்கே தெரியுங்க. ஆப்போசிட்டில் வர்றாரு பாருங்கள். இந்த இடத்துல 20வது கொண்டை வீச விளைவுங்க. அடுத்து இந்த கொண்டை வீச விளைவு ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு, எப்படி திரும்புதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. ஆனால் அந்த வண்டி வர்றது இந்த சைடில் போகிற லாரி ஓட்டுற டிரைவர்களுக்கு தெரியவில்லை. முன்னாடி வந்து ஆவின் வாகனம். கொண்டை வீசு வழியில் எங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டாக முன்னாடி வரமோ எந்த வண்டி இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஹார்ன் அடிச்சுட்டு மெல்ல வந்து பார்த்துருந்தேன். அந்த இடத்துல எந்த வாகனம் வரல பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு லாங்காக ஒரு ஹார்ன் அடிக்குது. இருக்குதானா? ஓகே. லாங்காக ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு லாரி வந்துச்சுங்க பாருங்கள். அடுத்த பெண்டில் வந்து மறுபடியும் வாகனம் நிற்கிதுங்க லைனாக பாருங்க. ஒரு நண்பர் வந்து பிளாட்டினா பைக்கில் வந்து போகிறாரு. நம்ம இந்த பிளாட்டினா வந்த புதுசில் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுசுக்கி வந்துச்சுருந்தாங்க. சுசுக்கி மேக்ஸ் 100 ரெக்டர் வண்டி, அருமையான வண்டிங்க. அந்த வண்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு பிளாட்டினா வண்டி தாங்க நான் எடுத்தேன். கிட்டத்தட்ட அந்த வண்டி வந்து ஒரு 12-13 வருஷமாக நான் வந்து ஓட்டினேங்க. நல்லா இருந்துச்சுங்க அந்த டைமில் அந்த வண்டி. அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து ஆக்டிவாக எடுத்தேன். ஆக்டிவாக எடுத்து ஒரு 10 வருஷம் நான் வந்து ஓட்டியாச்சுங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து நம்ம 2 வண்டியில் ஓட்டிருக்கோம். மேக்ஸ் 100 வந்து நம்ம வாங்கினதே வந்து செகண்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ஒரு 2 வருஷம் தான் ஓட்டிருப்பாங்க அதிகபட்சமாக. அதுக்கு பின்னாடி இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டுங்க. ஆனால் 25 வருஷம் வந்து வண்டி ஓட்டினதாக சொல்கிறாப்புல. பட் அப்போ இவருக்கு வயசு எவ்வளோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா மக்களே? யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சின்ன பையன் கிடையாதுங்க. நம்ம வந்து நல்லா ஒரு மெச்சூர்டான ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு நபர் தாங்க. 25 வருஷம் வண்டி ஓட்டிருக்கேன். எவ்வளோ வயசுன்னு யோசிக்கிறீங்க மக்களே? என்னோடய வயசு வந்து 45ங்க. 45 வயசில் வந்து இப்போ நம்ம வந்து எக்கச்சக்கமான பகுதிகளுக்கு பயணம் பண்ணி வீடியோ பதிவு பண்ணுறேங்க. நம்ம வந்து ஒரு 20 வயசோ 25 வயசோ கிடையாதுங்க. ஆப்போசிட்டில் லாரி நிற்குது. ஒரு கார் பிரேக் டவுன் போல் இருக்குங்க. லாரி பிரேக் டவுன் போல் இருக்குது. இங்கே காரு, இங்கே லாரி. எப்பா ஆப்போசிட்டில் 2 வண்டி வந்து பிரேக் டவுனுங்க. ஒரு கொண்டு வீசு வழியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நைட்டு இந்த இடத்துல வந்து டிராஃபிக்காக வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அது வந்து இந்த கார் நிற்கிது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து யானையோட வழித்தடமும் இருக்குங்க. நைட் நேரத்தில் அந்த வழியில் வந்து யானைகள் வருங்க.
ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து கார் பிரேக் டவுன் ஆகி நிப்பாட்டினோம்னா யானை வந்து காரை வந்து தள்ளி விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரியான பாதையிலலாம் வந்து வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா முடிஞ்சளவுக்கு ப்ளைனாக இருக்கிற இடத்துல நிப்பாட்டுற மாதிரி பிளான் பண்ணுங்கள் மக்களை. இந்த மாதிரியான வழி இருக்கிற இடத்துல வந்து நிப்பாட்டாதீங்க. ஏன்னா நைட் டைமில் யானை வந்து அந்த வழியில் வந்து வருங்க. அந்த வழி வந்து யானை வர்ற வழி எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு டைம் யானையை பார்த்ததா சொன்னாருங்க. ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு வந்து 45 வயசுங்க. சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணாருங்க, இப்படியே போய்ட்டு 45 வயசுக்கு மேலே வந்து உங்களோட முதுகு தண்டெல்லாம் வந்து அதாவது பேக் பெயின் வந்துங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவஸ்தைப்பட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் எனக்கு 45 வயசுங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. இந்த இடத்துல வயசு நான் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் வந்து சொன்னேங்க. ஸ்கூட்டி ராஜாவாக இருந்த நான் இப்போது புல்லட் பாண்டியாக மாறிவிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் இங்கே லைனாக நிற்குது, போகலாமா நம்ம? யாருக்கும் தெரியலையா, மறுபடியும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிற மாதிரி தெரியுது. சூப்பர். என்னாச்சு வண்டி பிரேக் டவுனு. அடுத்த ரோட்டில் கார் வந்து பிரேக் டவுன் போல இருக்கு. பாருங்க, ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால எத்தனை வண்டி நிற்குதுன்னு மட்டும் பாருங்க மக்களே. இதுளவுக்கு வண்டி கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும் இந்த பாதையில் வாங்க. இல்லைனா வண்டி கண்டிஷன் வந்து செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க. ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள், என்ஜின் கண்டிஷன் செக் பண்ணுங்கள், ஆயில் கண்டிஷன் செக் பண்ணுங்கள், பிரேக் கண்டிஷன் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த திம்பம் மலைப்பாதையெல்லாம் கண்டிப்பாக வந்து பயணம் பண்ணுங்கள். வண்டி கண்டிஷன் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பாதையெல்லாம் பயணம் பண்ணாதீங்க மக்களே. அது இங்கே வந்து மலையோட வியூ வந்து செம்மையாக தெரியுங்க. ஆப்போசிட்டில் தெரியுற மலையோட வியூ பாருங்கள் மக்களே. பயங்கரமாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. இப்போ மலை எங்கே இருக்குது பாருங்க, அந்த இடத்துல வந்து ரோடு தெரியுது. அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம், அதுக்கு கீழே இருந்து வந்திருக்கோம். ஒரு ரோட்டில் கிளம்பலாம் இருக்குது. இந்த பாதையில் வந்து நிறைய வியூ வந்து மக்கள் காமிச்சிருப்பாங்க. அதனால் வந்து நான் நிறுத்தி வியூவெல்லாம் காமிக்கலைங்க. இந்த திம்பம் மலைப்பாதையை பற்றியும் இந்த திம்பம் மலைப்பாதையோட ஆபத்தில் பற்றியும் மட்டும்தான் இந்த வீடியோ வச்சுருக்காங்க. இந்த குளிர்ந்து மக்களே. ஸோ அதனால தான் வந்து பேசும்போது சில இடங்களில் வந்து அப்படியே குரல் நடுங்குது. எனக்கு பனிக்காலம் இன்னும் வந்து பனி இறங்கிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குளிருது. ஸோ அதனால தான் பேசும்போது சில இடத்துல வந்து குரல் நடுங்குதுங்க. இந்த முன்னாடி ஒரு இமாலய வண்டி போகுதுன்னு நினைக்கிறேங்க. இந்த வண்டி வந்து நம்ம பவானி சாகர்லேருந்து வரும்போது நான் பார்த்தேங்க. அந்த ஒரு கப்பல்ஸ் வந்து வந்துருந்தாங்க. இங்கே திம்பமலை பாதையில் வந்ததுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த வாகனத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம், தப்பில்லை. அதேமாதிரி நம்ம திம்பம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டாக நான் வந்து பயணம் பண்ணுறேன். பயணம் மட்டும் கிடையாதுங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டாக டேங்கை ஃபுல் பண்ணியிருக்கேன்.
எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுலாம் தெரியலைங்க. ஷோரூம் சொன்னது வந்து ஒரு 35 கிலோமீட்டர் சொன்னாங்க. நான் லோக்கலில் வந்து ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 10 லிட்டருக்கு வந்த மாதிரி இருந்ததுங்க. அதிகபட்சமாக 32 வந்த மாதிரி இருந்ததுங்க. நம்ம இப்போ லாங் ட்ரைவ் பண்ணுறோம். எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஒரு லிட்டர் கொடுக்குதுன்னு தெரியலைங்க இந்த வண்டிக்கு. லைவாக வாய்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மக்களே, ஒரு 3 மாதம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் லைவாக வாய்ஸ் கொடுக்கும்போது அங்கங்கே கொஞ்சம் திக்கி திணறி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மக்களே. மறுபடியும் டிராஃபிக் திம்பம் அடையிற நேரத்தில் மறுபடியும் டிராஃபிக் போகிறது. வந்து நிற்க மக்களே போயிட்டுருக்கு நிற்காம, அது வரைக்கும் சந்தோஷம். ஏங்கண்ணா இத்தனை வண்டி போயிட்டுருக்கு, எப்படின்னா போக முடியும்? ஹார்ன் அடிக்கிறீங்க, பார்த்து கொஞ்சம் ஹார்ன் அடிங்க. வழி இருந்தால் நாங்கள் போக மாட்டோம்ண்ணா. திம்பம் வந்தாச்சுங்க மக்களே. இங்கேருந்து லெஃப்ட் சைடில் போகிற பாதை வந்து தலைமலை போகிற பாதைங்க. தலைமலைக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பயணம் பண்ணி வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேங்க. தலைமலைக்கு அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு யாருக்கும் வந்து அனுமதி கிடையாது. பட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் அங்கே இருந்ததுனால அவர் மூலமாக நம்மளுக்கு போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சதுங்க. ஸோ அதனால் வந்து தலைமலைக்கு போய் ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க் கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற மக்களே பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு பாதைங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டைம் சொல்லிக்கிறாங்க மக்களே, இந்த 2025 உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியலிங்க. சில பேருக்கு நல்லா இருந்திருக்கலாம், சில பேருக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு ஆவரேஜாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு 2022 ஆண்டை வந்து நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. எனக்கு வந்து ஆவரேஜாக தான் இருந்ததுங்க. ஒரு 25% வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. மீதி இருந்த 75% வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்ததுங்க. பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து வியூஸும் பெருசாக கிடையாதுங்க. இந்த 2025 ரொம்ப மோசம் தான் சொல்ல முடியுங்க. எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும்தாங்க 100K தாண்டி போயிருக்குங்க. அது கோத்தகிரி மலைப்பகுதியில் ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ மட்டும்தாங்க ஒரு 140K தாண்டி போயிருக்குங்க. வேறு எந்த வீடியோவும் எனக்கு தெரிஞ்சளவுக்கு 2025 100K கூட வரலைங்க. ஒரு 50K 60K 30K 40K இப்படி தாங்க வந்திருக்கு. அதுலேயும் சிலதெல்லாம் ரொம்ப மோசமாக 2K 3Kலாம் வந்துருக்குதுங்க. ஏன்னா நம்ம பயணம் பண்ணி போய் எக்கச்சக்கமான செலவெல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ராயல் என்ஃபீல்டு வண்டியில் போய் பெட்ரோல் செலவு பண்ணி வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். பட் வந்து வியூஸ் வந்து சரியாக போகலைன்னா வருமானம் பெருசாக இருக்காதுங்க. நம்ம போயிட்டு வர செலவுக்கே நம்ம வந்து கையிலேருந்து போடுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி தான் 2025 எனக்கு இருந்ததுங்க. ஆனால் இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அது எல்லாமே உங்களோட கையில் தாங்க இருக்குது. அதே மாதிரி மாதம் யூடியூப்பில் வந்த வருமானம் வந்து நீங்கள் சொல்லிக்கிற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9,000 10,000 15,000 இப்படி தான் வந்துருக்குதுங்க. ரொம்ப அதிகபட்சமாக சொல்லணும்னா ஒரு 17,000 வந்துங்க ஒரே ஒரு மாதம், அவ்வளோதாங்க. மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எல்லாம் வருமானம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஆக்டிவாவிலேருந்து இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்ததுனால இந்த யூடியூப்பில் வந்த வருமானத்தில் வந்து இந்த வண்டி எடுத்திருக்கேன் மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க மக்களே. நான் வந்து என்னோடய சொந்த வருமானத்தில் எடுத்ததுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் போட்டிருக்கேங்க. நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குங்க. ஒரு மேனேஜர் போஸ்டிங்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு வருமானம் இருக்குது. அந்த ஒரு வருமானத்தில் தான் வந்து நான் வந்து இந்த வண்டி எடுத்துருக்கேங்க. யூடியூப்பில் வந்த வருமானத்தில் வச்சு இந்த வண்டியெல்லாம் நான் எடுக்கலைங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு கற்பனைலாம் பண்ணிக்காதீங்க மக்களே. நிறைய பேர் மக்களுக்கு தான் நினைப்பீங்க யூடியூப்பில் சரியான வருமானம் அதை வச்சு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் ஆக்டிவாவில் போட்டிருந்த ஆளு இன்றைக்கி வந்து
ராயல் என்ஃபீல்டில் போகிறாப்ல அப்படிங்கன்னு நீங்கள் நினைக்கலாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாதுங்க. ஓகேங்க, நம்மளோட 2025 வருஷம் இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்க பார்க்கல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த 2026 ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையணும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறேங்க. நண்பர்கள் அனைவருக்கும், என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கும், வியூவர்ஸுகளுக்கும், எல்லா நண்பர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் என்னோட இனிய 2020 வருடத்தோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. ஓகேங்க, நம்ம இப்போ ஆசனூர் பகுதிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இனி கொஞ்சம் தூரத்தில் நம்ம இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த பகுதியில் நான் பயணம் பண்ணும்போதெல்லாம் எங்கள் யானைகள்லாம் நைட்டு பார்த்துருக்கேங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 6 யானைங்க ஒரு கூட்டமாக இருந்திருக்குங்க. இங்கே இல்லைங்க, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி நான் அந்த இடத்துல கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் வந்து சொல்ல ஒரு 6 யானை இருக்கிற ஒரு கூட்டத்தை வந்து 2-3 டைம் நான் பார்த்துருக்கேங்க. 3 டைமா கண்டிப்பாக 3-4 டைம் பார்த்துருக்காங்க. கரெக்ட் 4 டைம் பார்த்துருக்காங்க. வாடிக்கையாகவே அந்த இடத்துல வந்து ஒரு 6 யானை வந்து குடும்பமாக இருக்குங்க. ஒரு குட்டி, அது போக வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு யானை இருக்குங்க. அது போக 4 வந்து பெரிய யானை வந்து இருக்குங்க. தொடர்ந்து நான் வந்து 4 டைம் பார்த்துருக்கேங்க. தொடர்ந்துல ஒவ்வொரு வாரம் விட்டு விட்டு பார்த்துருக்கேங்க. அதே இந்த வீடியோ கிளிப்பு அதையே இந்த இடத்துல நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை வந்து அப்படியே காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா வண்டி வருது. டைம் இப்போ கரெக்டாக வந்து 10 மணி ஆகி போச்சுங்க. இந்த திம்பம் மலைப்பாதையில் மேலே இறக்கி கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஏன்னா வந்து அந்தளவுக்கு போக்குவரத்து நெரிசல். பாருங்கள், இந்த லைன்லேயே இவ்வளோ வண்டி வருது. வரும்போது இந்த வழியில் வந்தோம்னா மாட்டிப்போம் போல இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மசனகுடி வழியில் ஏறிடலாமான்னு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த இடங்கள்லாம் வந்து நான் நிறைய யானைகள்லாம் பார்த்துருக்கேங்க. கண்டிப்பாக இப்போ 10 மணிக்கு எந்த ஒரு யானையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரேராக பார்க்கலாங்க. பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 99% வாய்ப்பு இல்லைங்க. 1% வேணால் சொல்லலாங்க. அது வந்து ரொம்ப ரேர் தாங்க. இப்போது 989 கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குங்க. மக்களே, இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு நான் பெருசாக எதுவும் காமிக்கலைங்க. இந்த திம்பம் மலைப்பாதையும் இந்த திம்பம் மலைப்பாதையில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். அதுபோக நான் இந்த பாதையில் நைட்டு வந்து பயணம் பண்ணும்போது பார்த்த சில விலங்குகளையும் இந்த வீடியோவோட நான் காமிச்சிருக்கேங்க. அடுத்து நம்ம பந்திப்பூர் பகுதியில் பயணம் பண்ணும்போது அங்கே வந்து என்னென்ன விலங்குகளாக பார்க்க போகிறோன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இந்த இடத்துல ரோடு வந்து ரைட்டில் பிரியுங்க. ரைட்டில் வந்து பிரிஞ்சு 78 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணாமல் கொள்ளைகால் வருங்க. மைசூர் 108 கிலோமீட்டர், பெங்களூர் வந்து 220 கிலோமீட்டர்னு போர்டு வச்சுருக்காங்க. ஸ்பீட் பிரேக்லாம் புதுசாக போட்டுருக்கான் போல இருக்கு மக்களே. கடைசியாக நான் வந்து இந்த பாதையில் போகும்போது நிறைய ஸ்பீடு பிரேக் வந்து மார்க்கிங்கே இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. பாருங்கள், இந்த இடத்துலையும் நான் வந்து நைட்டில் ஒரு யானையை பார்த்துருக்கேங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கூட்டமே பார்த்துருக்கேன். அதுபோக தனியாக ஒரு யானையும் பார்த்துருக்கேங்க. அது இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஜனவரி மாதத்தில் வந்து அதே டிசம்பர் 15க்கு மேலே சொல்லாங்க. டிசம்பர் 15க்கு மேலே இருந்து ஜனவரி ஃபுல்லாக வந்து இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லாங்க. ஏன்னா வந்து இந்த பகுதிக்கு கீழ் பகுதியில், அதாவது இந்த மலைக்கு கீழ் பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்களில் வந்து இப்போ வந்து பயிர்கள் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. ஸோ அந்த பகுதிக்கு யானைகள் வந்து இப்போ வந்து இடம்பெயர்ந்துருங்க. ஏன்னா வந்து அறுவடை சீசனில் வந்து யானைகள் வந்து சாப்பிட்றதுக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு
இங்கே மலைப்பாதையில் இருக்கிற யானைகள்லாம் மேக்ஸிமம் கீழே இறங்கிருங்க. அதனால் வந்து டிசம்பர் பாதியிலேருந்து ஜனவரி ஃபுல்லாகவே வந்து இந்த பகுதியில் வந்து யானைகள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ ஆசனூர் பக்கத்தில் வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறோங்க. அடுத்து பந்திப்பூர் அடைஞ்சதுக்கு பின்னாடி அங்கேருந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு அப்படியே பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.